ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உள்ளேப்போ சேனல். எல்லாருக்கும் என்னோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷல் ஈஸியாக செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் பாலட பிரதமன். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். நம்ம வாங்க. இதுக்கு மெயினாக நமக்கு தேவை இந்த மில்மா இன்ஸ்டன்ட் பாலடா மிக்ஸ். இது நமக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் ஈஸிலி அவைலபிளாக இருக்கும். அடுத்தது நமக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் முந்திரி பழமும், அப்புறம் 2-3 ஏலக்காய், அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சீனி. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 லிட்டர் பால் நம்ம ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பாலை நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். இதுக்கு மெயினாக நம்ம என்ன கவனிக்கணும்னா, கேஸ் எப்போவுமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் பால் பொங்காமல் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கேப்பு விட்டு விட்டு இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பால் நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வந்திருக்கு. அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மில்மா இன்ஸ்டன்ட் பாலடா மிக்ஸ் இது கூட ஆட் பண்ணணும். அது நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த பால் கொதிச்சு வந்திருக்கிற இந்த பால் இருக்குல்ல, அது கூட இதை நம்ம நல்லா ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பாலும் இந்த அடையெல்லாம் நல்லா கலங்குற மாதிரி நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இதுக்கு முக்கியமாக என்ன நம்ம கவனிக்கணும்னா, இது அடி பிடிக்கக்கூடாது. இந்த அடையெல்லாம் நல்லா வெந்து அப்படியே நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த கேஸ் எப்போவுமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் இந்த பால் நல்லா குறுகி நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அடையெல்லாம் நல்லா வெந்து நல்லா பாலெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த 1 லிட்டர் பால் நம்ம ஊற்றணும்ல, அது அப்படியே சுண்டி ஒரு 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் அளவுக்கு ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும். இப்போ இந்த அடையெல்லாம் வெந்துருச்சு. இந்த பாயசம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2-3 டீஸ்பூன் கீ ஊற்றணும். கீ நல்லா சூடாகி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற அந்த முந்திரி பருப்பும் முந்திரி பழமும் அதிலே சேர்த்தணும். இந்த முந்திரி பருப்பு முந்திரி பழமெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஒரு கரண்டி வச்சுட்டு இலக்கிட்டு இருக்கணும். அது கரிஞ்சிட போகக்கூடாது. லைட்டாக லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா இலக்கி விட்டுட்ருக்கணும். இந்த முந்திரி பருப்பும் முந்திரி பழமும் நம்ம இந்த பாயசத்து கூட மிக்ஸ் பண்ணணும். இந்த முந்திரி பருப்பும் முந்திரி பழமும் இந்த நெய்யெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம இந்த பாயசத்து கூட நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ நமக்கு அந்த நெய்யோட ஃப்ளேவரெல்லாம் நமக்கு நல்லா அடிக்கும். அப்புறம் நம்ம 2-3 ஏலக்காய் இந்த உரலில் போட்டு நம்ம நல்லா குத்தி எடுக்கணும். ரொம்ப குத்த வேண்டாம், லைட்டாக சதைச்சா போதும். இன்னும் நம்ம இந்த ஏலக்காவும் இந்த பாயசத்து கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இலக்கி விடணும். இந்த ஏலக்காய் எல்லாம் போட்டோன்னா அந்த ஏலக்காயோட வாசனை இந்த பாயசத்தில் மிக்ஸ் ஆகி நல்லா வாசனை அடைக்கும். இப்போ நம்மளோட பாயசம் ரெடி. இந்த அடையெல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இன்னும் நம்ம இந்த பாயசம் ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது சூடாக குடித்தா ரொம்ப சுவையாக இருக்கும். நம்மளோட ஈஸியாக செய்யக்கூடிய கேரளா ஸ்பெஷல் இன்ஸ்டன்ட் பாலட பிரதமன் மிக்ஸ் தயார். நீங்கள் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது போல் நிறைய வெரைட்டியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு எங்களோட உள்ளே போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.